இன்னைக்கு நாம பேச போற படம் டைரக்டர் வெற்றிமாறனோட கிராஸ் ரூட் பிலிம் கம்பெனி மற்றும் ஏஸ் மாஸ் மீடியாஸோட தயாரிப்புல சிந்து சமவெளி ஹீரோ ஹரிஷ் கல்யாண் மற்றும் ஆனந்தி லீட்ல அச்சுதகுமார், மோகன்ராமன் மற்றும் பலர் நடிச்சிருக்க டைரக்டர் தனு குமாரோட டெபியூ பிலிம் பொறியாளன். சார், உங்கள்கிட்ட ஒரு லேண்ட் விஷயமா பேசணும். ஒரு ஃபிளாட் 60 லட்சமே வையே, 20 ஃபிளாட் 12 கோடி. அவ்வளவு பணத்தை நம்ம எப்பறம் ரெடி பண்ண முடியும்? இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பார்த்த உடனே நானும் உங்களை மாதிரி தாங்க ஒரு வேலை இது விஐபி பார்ட் 2வா இருக்குமோ அப்படிங்கிற ஃபீலோட தான் போனேன். ஆனா ஒரு மிடில் கிளாஸ் பையன் சிவில் இன்ஜினியர், இதை தாண்டி விஐபிக்கும் பொறியாளனுக்கும் வேற எந்த சம்பந்தமும் இல்லைங்க. பத்தாததுக்கு ஹீரோக்கு இந்த படத்துல வேலை கூட இருக்குங்க. இருந்தும் பாஸ் கூட எப்ப பார்த்தாலும் பிரச்சனை. 100 வருஷம் கழிச்சு பாக்குறவங்க கூட பா யாரா அந்த சரவண அப்பவே அந்த மாதிரி கட்டான்னு யோசிக்கணும். நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பில்டிங்கை எப்பதான் கட்ட போறோமோ அப்படின்னு கடுப்புல இருந்த ஹீரோ ஃப்ரெண்டு பிரபுவோட சேர்ந்து பிரபுவோட ஓனர் சுந்தர் ஜெயில இருக்கிற நேரமா பார்த்து அவர் காசை எடுத்து சாஸ்திரி கிட்ட ஒரு இடம் வாங்குறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த இடம் சாஸ்திரிதே இல்லையாமே. ஐயோ, நம்ம ஏமாந்துட்டோமா அப்படிங்கிற நேரத்துல சுந்தர் வேற ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டாரு. எங்கடா என் காசுன்னு அவரு சட்டைய பிடிக்க இவங்க வம்பல மாட்ட சொன்ன நேரத்துக்கு பணம் கொடுத்தா உன் குடும்பம் உனக்கு சொந்தம் அப்படின்னு நேரம் வட்டி ராஜா மாதிரி சுந்தரும் செக் வைக்கிறாரு. ஏய் சரவணா, நீ பணம் கொண்டு வந்து கொடுக்கற வரைக்கும் அவன் இங்கேயே இருக்கட்டும். உனக்கு 2 நாள் தான் டைம். அப்புறம் என்னங்க, இவங்க சாஸ்திரிய கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, பணம் கிடைச்சதா இல்லையா, சுந்தர் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆனாங்களா இல்லையாங்கிறதா இந்த பொறியாளன். தமிழ் சினிமால என்னதான் ஸ்டோரிஸை டிஃப்ரெண்டா யோசிச்சாலும் இந்த லவ் சீக்வன்ஸை மட்டும் ஏங்க இப்படி கம்பல்சரி பண்றாங்க? அது அந்த படத்துக்கு செட் ஆகுதா இல்லையா இதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. படம்னா கண்டிப்பா ஒரு லவ் சீக்வன்ஸ் இருக்கணும். அதே பிரச்சனை தாங்க இங்கேயும். மியூசிக் டைரக்டர் MS ஜோன்ஸ் என்னமோ சாங்ஸ் எல்லாம் நல்லா தான் கம்போஸ் பண்ணிருக்காரு. ஆனா என்னங்க, இந்த படத்துக்கு தான் செட் ஆகவே இல்ல. கன்ஃபார்மா உன்னை லவ் பண்றாளா? கண்ரெண்டும் நீ வரத்தானே காத்து கிடந்தது, உன் விழிப்பாதை பார்த்து கிடந்தது. இதுக்கு மேல த்ரில்லிங்கா போயிட்டு இருக்க ஸ்டோரிக்கு ஐட்டம் டான்ஸ் வேற. புது வருஷம் வந்தா கொண்டாடத்தான் வாங்கி வச்சோம் சரக்கு, அதுக்கு சைடு சித்தா முறுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் உள்ள இறக்கு. படத்துக்கே செட் ஆகாத இப்படி ஒரு லவ் ஸ்டோரியை வச்சு 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்ததுக்கு முன்னாடியே படத்தை முடிச்சிருக்கலாம் அப்படிங்கறதா படம் பார்த்தவங்களோட ஃபீலிங். படத்தோட டப்பிங் பத்தி சொல்லணுமே, ஹீரோயின் பேசுறதுக்கு முன்னாடியே வாய்ஸ் வந்துருது, வாய்ஸுக்கு முன்னாடியே ஹீரோயின் பேசி முடிச்சிடறாங்க. இத ப்ரிவியூல டைரக்டர் நோட் பண்ணலையா இல்ல பட்ஜெட் ப்ராப்ளம்னால நம்ம நோட் பண்ண மாட்டோம்னு விட்டுட்டாரான்னு தெரியல. அப்போ படத்துல என்னதான் பிளஸ்? மணிமாறனோட ஸ்கிரீன் பிளே. தமிழ் சினிமால எத்தனையோ கேங்ஸ்டர் மூவி பார்த்திருக்கோம், எத்தனையோ ரியல் எஸ்டேட் பிரச்சனைகளை பார்த்திருக்கோம். இருந்தாலும் இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல என்ன மாதிரியெல்லாம் ஏமாத்துறாங்க, எப்படியெல்லாம் ஆட்கள் இருக்காங்க, ரியல் லைஃப்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றோங்கிறத கொஞ்சம் டிஃப்ரெண்டா, த்ரில்லிங்கா, இன்ட்ரெஸ்டிங்கா காமிச்சிருக்காங்க. வில்லனே ஹீரோஸை பார்த்து இறக்கப்படும் போது பொல்லாதவன் படத்தோட ஃபீலும், ஃபேமிலி எல்லாம் புடிச்சு வச்சுட்டு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணி காசை வசூலிக்கும் போது நேரம் படத்தோட ஃபீலும் அங்கங்க தோணினாலும் கேமராமேன் வேல்ராஜ் சார் அப்படியே கேமராவை ட்விஸ்ட் பண்ணி வேற ஆங்கிள் காமிச்சிருக்காரு. ஆக மொத்தத்துல பொறியாளன் ஒரு என்டர்டைனிங் த்ரில்லர்.